Hi friends, good morning. Welcome to Jaga Usha Vibes. ஸோ நம்ம வந்துட்டு வியானுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னையிலேருந்து வியானுக்கு 7 to 8 months ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 6 to 7 months ஃபுட்ஸ் எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் 7 to 8 months வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காகவே 7 to 8 months வியான் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. 6 to 7 months ஃபுட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, அதுலேயும் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் என் குழந்தைக்கு இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அதுக்காகவும் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வியானுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ல 7th மந்த்துக்கான ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல வெரைட்டியாகவும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பார்க்கவும் நல்லா இருக்கிற மாதிரி, சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அக்கா என் பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன் சாப்பிட மாட்டாங்க, என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றதையும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்டேட்டா. ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ வியானுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த கிரீன் பீஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் பியூரியா. ஸோ இது வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்க போறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பச்சை பட்டாணி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாவே பச்சை பட்டாணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு காஞ்ச பட்டாணி தான் கிடைக்குது அப்படின்னா நீங்க நைட்டே நல்லா சோக் பண்ணி ஒரு 8 hours மேல நல்லா சோக் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ப்ரிஃபர்டபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்க பட்டாணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதோட நான் வந்து என்ன மிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பொட்டேட்டோவையும் இந்த பட்டாணியும் தான் ஆக்சுவலா நம்ம மார்னிங் வந்து அவனுக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டா கொடுக்க போறோம். ஸோ இது வந்து நல்ல வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம வந்து க்ரீன் பீஸ் சேர்க்கறதுனால இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன் தோல் எல்லாமே. நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நான் அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதோட பொட்டேட்டோ அண்டு கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த க்ரீன் பீஸ் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு இதை கரெக்டாக ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஸ்மாஷ் ஆகி வந்துடும். ஒரு 5 விசில்ஸ் வரட்டும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர் நான் இதில் ஊற்றிக்கிறேன். மீதி இருக்கிறத அப்படியே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மசிச்சுக்கலாம் இதை. ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அந்த வேக வச்ச தண்ணியை நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு வியானுக்கு அப்படியே வந்துட்டு இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து நான் அப்படியே கொடுத்துடுவேன். ஸோ இது ரொம்பவே நல்லா குக்கரில் வச்சதுனால ரொம்பவே ஈஸியாக நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வியானோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ஹை ரிச் ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் கெயினுக்கு உங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க என் பேபி அப்படின்னா. அண்ட் லஞ்ச் ரெசிபி வந்து பார்க்கலாம். அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு லஞ்ச் ரெசிபியை நம்ம வந்து பார்க்கலாம். வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து வியானுக்கு வந்துட்டு புது புது ஐட்டம்ஸ் வந்து நான் கொடுத்து வந்து அவனுக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்றத நான் மார்னிங்கே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ மார்னிங் வந்துட்டு அவனுக்கு க்ரீன் பீஸும் அந்த பொட்டேட்டோவும் ஆக்சுவலாக நான் செஞ்சு கொடுத்தேன். நான் கூட அவன் எப்படா சாப்பிடுவான்னு நினைச்சேன். ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டான் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்துட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வரைக்குமே பருப்பு நான் வியானுக்கு கொடுத்ததே கிடையாது. அந்த சின்ன சின்ன அந்த சிறு பருப்பு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து வியானுக்கு வந்துட்டு பருப்பு கொடுத்து நான் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான அளவு வந்து அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 20 minutes வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஊற வச்சிடலாம். அவனோட லஞ்ச் மீலை இன்னும் எமி ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற ஒரு காய் தான் வந்துட்டு சௌச்சவ் தானேப்பா இது, சௌச்சவ். இது வந்து சௌச்சவ் எடுத்துருக்கிறேன் அவனுக்கு வந்துட்டு. ஸோ சௌச்சவும் அவனுக்கு வந்துட்டு அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கொஞ்சமாக கேரட், அவன் ஆல்ரெடி சாப்பிட்டதான் கேரட்டை. ஸோ கேரட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சௌச்சவும் கேரட்டும் நான் அவனுக்காக எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம பீல் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால நான் பீல் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல நீங்க எந்த ஃபுட் குடுக்குறா இருந்தாலும் கொஞ்சமாவே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நெறைய குடுத்து டம்ப் பண்ணாதீங்க. அப்பதான் அவங்களுக்கு அது வந்து எப்படி சாப்பிடுறாங்க, என்ன ஏது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நானுமே அவங்களுக்கு சௌசௌ வந்துட்டு ரொம்ப நெறையாலாம் ஆட் பண்ண போறதில்ல. ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் நான் வந்து அவனுக்கு ஆட் பண்ண போறேன். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்து பார்ப்போம் வியானுக்கு. செட் ஆயிடுச்சு செஞ்சுருச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த தடவ கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம குக்கர்ல தான் போட போறோம். அதனால நம்ம கட் பண்ணிட்டு அதே மாதிரி கேரட்டு. ஸோ கேரட்டுமே வந்துட்டு ஆக்சுவலா ரொம்பவே நல்லது அவனுக்கு வந்து குடுக்குறது. ஸோ கண்டிப்பா ஒரு வீக்ல நீங்க வந்துட்டு கேரட் அப்படின்றது வந்துட்டு ஒரு பியூரியாவோ இல்ல லஞ்ச்ல சேர்த்து வச்சு ஒரு ஃபுட்லயோ நீங்க கண்டிப்பா அத நீங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த கேரட்ட வந்து நானும் வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனக்கு இவ்ளோ கேரட் தேவையில்ல. எனக்கு தேவையான அளவு மட்டும் கேரட் கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நான் வியானுக்கு வந்துட்டு நெறைய ஃபுட் செஞ்சு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஸோ அவனுக்கு எனக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு. ஒரு 6 மந்த்லேருந்து அவனுக்கு நான் குடுத்துட்டு இருக்கனால 1 மந்த்துக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவனோட எவ்வளோ குவான்டிட்டி அவன் சாப்பிடுவான் அப்படின்றதுட்டு. ஸோ மந்த்லி நான் வந்துட்டு அவனுக்கு குடுக்கக்கூடிய குவான்டிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவேன். வாட்டர் எப்படி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றோமோ, அதே மாதிரி ஃபுட்டோட வந்து குவான்டிட்டியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்துட்டு 2 காய் சேர்க்கறதுனால நான் வந்துட்டு கேரட் வந்து கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டையுமே நீங்க வந்துட்டு குட்டி குட்டியா பீஸ் மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி குக்கர்ல மாத்திருக்கிறேன். இந்த மாரி குக்கர்ல மாத்திருக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச காயும் இருக்கு. ஸோ குக்கர்ல இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சமா வந்துட்டு பெப்பரும், ஜீரக பவுடரும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிறேன். ஸோ அத மட்டும் நான் அவனுக்கு ஆட் பண்ணிக்க போறேன். கொஞ்சமா. ம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 8 விசில் வரைக்கும் நம்ம வந்து வச்சிரலாம் அடுப்புல. நான் வந்து வியானுக்கு எப்பயுமே கொஞ்சமா சால்ட் சேர்ப்பேன். அதே மாதிரி இப்பயும் அவனுக்கு கொஞ்சமா மட்டும் நான் ஒரு சால்ட் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 8 விசில் வந்தா நல்லா குழஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம் அப்படின்றனால நீங்க வந்துட்டு ஒரு 6 to 8 விசில்ஸ்க்குள்ள பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வச்சாலே வந்துட்டு நல்லா வந்து இது வந்து ஃபுட் வந்து ஆக்சுவலா நல்லாவே ரெடி ஆயிடும். வியான் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபுட் ரெடி ஆனதும் அவர் எந்திரிச்சதும் நம்ம வந்து அவருக்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான் 7 விசில் வந்துருச்சு. அதோட ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வியானும் எந்திரிச்சிட்டாரு அதோட. ஸோ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி செக் பண்ணேன் நான். நல்லாவே வெந்திருக்கு. ஆஹா நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் வியானோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்துட்டு சூப்பரான அந்த ஒரு ஹெல்தியான லஞ்சு. ஸோ 7 மந்த்ஸ் பேபிக்கு நம்ம வந்துட்டு இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் என்னென்ன வந்துட்டு நம்ம வந்து இது கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் இன்னும் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அண்ட் பருப்பு வகையில் வந்து நம்ம இன்னும் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது, அண்ட் ஓட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது, அண்டு நட்ஸு அதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோம். நிறைய பேர் மக்கானா பற்றி கேட்டாங்க. ஸோ மக்கானாலாம் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம இந்த மந்த் தான் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் ஓட்ஸ் கொடுக்கலாமா, ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாமா, இதுக்கு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அண்டு நிறைய பேர் இட்லி கொடுக்கலாமான்னு கூட வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஹெல்தியான ஃபுட்டு எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ எல்லா ஃபார்மேட்டுமே ஆக்சுவலாக நான் வந்துட்டு வரப்போகிற வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த லஞ்ச் வந்து வியானுக்கு வந்துட்டு நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் பேபி கண்டிப்பாக இந்த ஒரு லஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் ரெசிபிஸ் நிறைய பேர் செப்பரேட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக தனியாக டின்னர் ரெசிபிஸ்னு போடுறேன். அண்ட் இந்த டின்னர் ரெசிபிஸும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வியானுக்கு நைட் டின்னர் செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக கொடுக்குற நைட் டின்னர் இல்லாமல் வியானுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நைட் டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஈஸியாக டைஜஸ்டும் ஆகணும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த டின்னரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பனானா லீஃப்ல வச்சு தான் அவனுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த நைட் டின்னர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ பனானா தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க வந்து எந்த விதமான பனானாவும் எடுத்துக்கலாம். ரெட் பனானா, நேந்திரம் இந்த மாதிரி எந்த விதமான பனானாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பனானா வந்துட்டு அவங்க தம்பிக்கு கோல்டு இருக்கிறப்ப கொடுத்தா கூட கோல்ட் ஆகாது. நம்ம ஸ்டீம் பண்ணி ஒரு நல்ல டெம்பரேச்சர் அவங்களுக்கு கொடுக்கறதுனால கோல்டு இஷ்யூஸ் எதுவுமே வராது. அது வந்து நம்ம பனானா லீஃப்ல வச்சு ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போறோம். அது ஸ்டீம் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒரு அத்தன்டிகேட் ஒரு நல்ல ஃபிளேவர் வரும். நார்மலா வரக்கூடிய ஃபிளேவரோட ஒரு நல்ல ஃபிளேவர் வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ உங்ககிட்ட என்ன பனானா இருக்கோ அவைலபிள் இருக்கோ அந்த பனானாவை எடுத்துக்கோங்க. நான் இந்த பனானா வந்து பீல்லாம் பண்ண போறது இல்லை. நான் வந்து டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் கட் பண்ண போறேன். இதுல நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன்.
பெரிய பனானாவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு 2ஆ கூட கட் பண்ணிக்கலாம். நானுமே இது வந்துட்டு என்கிட்ட குட்டி ஸ்டீமர் தான் இருக்கு. அதனால நான் வந்து 2ஆ கட் பண்ணிக்க போறேன். தோலோட தான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 பனானா எடுத்துக்கிறேன். அவன் ஆக்சுவலா 1 1 1/2 தான் சாப்பிடுவான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் அவனுக்கு. நான் இந்த மாதிரி பனானாவை வந்துட்டு 2 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதோட நான் வந்துட்டு இந்த பனானா இலை எடுத்துருக்கிறேன். இந்த வாழை இலையை வந்துட்டு நல்லா வந்து நான் வாட்டி எடுத்துருக்கிறேன். அப்போதான் நம்மளுக்கு மடிக்கிறப்போ இது வந்து கிளியாது அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் இது வந்து மொத்தமாக இது உள்ள வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணாலும் சரி, இல்லைன்னா செப்பரேட்டாக இதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணி இதை ரோல் பண்ணி ஸ்டீம் பண்ணாலும் சரி. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் கட் பண்ணி ரோல் பண்ணி தான் நான் வந்து ஸ்டீம் பண்ண போறேன் இதுக்கு. நான் இந்த மாதிரி அழகா ஒன்னே வந்துட்டு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துருக்கிறேன் இருக்கிற 4 பீஸையும். ஸோ வந்து அடுப்புல வந்து நான் இட்லி குக்கர் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் வச்சு இது வந்து நல்லா நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போறோம். ஸோ இட்லி குக்கர் வந்துட்டு நான் முன்னாடியே ஆன் பண்ணி வச்சிட்டேன். அதனால கொஞ்சம் ஆல்ரெடி சூடு ஆயிடுச்சு. ஸோ சூடானதுல நான் அப்படியே ஒன்னே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டா வந்து ஒரு 8 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். குக்கர் ஸ்டீம் ஆனதும் நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். வாவ், நல்லாவே வெந்துருச்சுப்பா. அப்படியே இதை அப்படியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பனானா. ஒரு செம்மையான ஸ்மெல் வருது ஆக்சுவலா அந்த வாழை இலையில வச்சு ஸ்டீம் பண்ணதுனால. நான் வந்துட்டு இப்போ தோல் வந்து நான் எடுத்துக்கிறேன் பீல் பண்ணி. சூடா இருக்கு. என்ன பண்ணணும்னா இதை சென்டரா கட் பண்ணிக்கணும். செம்ம சூடா இருக்கு. சென்டரா கட் பண்ணிட்டு ஸோ இந்த பனானால இந்த சென்டர்ல இருக்கிற சீட் மட்டும் தான் ஆக்சுவலா நான் எடுக்க போறேன். இந்த சீட் பார்ட் மட்டும் அழகா வந்துடும் ஆக்சுவலா தனியா. இந்த சீடு பனானா, இந்த பனானா மட்டும் பவுல்ல போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சீடை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக வந்துடும் ஆக்சுவலாக. நல்லா நம்ம குக் பண்ணதுனால ஸ்டீம் பண்ண. ஸோ சீட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வியானுக்கு வந்து நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரோட இருக்கிறோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வியானுக்கு வந்து 7th மந்த்துக்கான ஃபுட்டு நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ 7 to 8 மந்த்ஸ்க்கான என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றத, 6 to 7 மந்த்ஸ் பேபிக்கு நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அன்டில் பை 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 பை, குட் நைட்.